True Light Network. Truly beyond truth. வேதாகமத்தில் அநேக சட்டதிட்டங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் தேவன் ஒரு மனிதன் எப்படி பாவமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தேவன் அருவருக்கிற பாவங்களில் ஒன்று ஓரின சேர்க்கை. சோதோம் கொமோரா பட்டணத்தில் ஆண்களோடு ஆண், பெண்களோடு பெண் அருவருக்கத்தக்கதான பாவங்கள் பெருகினது. அதனால் தேவன் அந்த பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரித்தார். இன்றைக்கும் அதே போல அநேக தேசங்களிலும் பட்டணங்களிலும் இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகியுள்ளது. சமீபத்தில் இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலேமில் கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி LGBTQ+ அமைப்பினரால் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் சம உரிமை கோரி ஊர்வலமாக சென்றார்கள். மத்திய கிழக்கின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த பேரணி இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரின் மைய பகுதியிலிருந்து தொடங்கி அங்குள்ள முக்கிய தெருக்களின் வழியாக கடந்து லிபர்டி பெல் பார்க் அருகே நிறைவடையும். இதில் பங்கேற்றவர்கள் தங்களது அடையாளமான வானவில் கொடிகளை ஏந்தியும் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் சென்றனர். குறிப்பாக இந்த பேரணி இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்தப்பட்டதால் நாட்டின் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இது பார்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் தங்கள் சமூகத்தினருக்கு திருமண உரிமை மற்றும் குழந்தைகளை தத்தெடுக்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை சட்டப்பூர்வ உரிமைகளையும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இந்த பேரணிக்கு சில யூத அமைப்புகளும் மற்றும் கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்படிப்பட்ட கலாச்சாரம் மனித இனத்தை மாத்திரமல்ல தேசத்தையே அழித்துவிடும் என்கிற அச்சம் ஒவ்வொருவருக்கும் எழுந்துள்ளது. சீக்கிரத்தில் இவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பவும், மேலும் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் தேசத்தை விட்டு நீங்கவும் பரிசுத்தமாய் வாழவும் நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.